திமுக நிறைய தவறுகள் செஞ்சிருக்கு இந்த ஆட்சியில. வாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கு. நான் போதை பொருள் பிரச்சனைகள் இருக்கு. போதை பொருளுக்கு யார் பொறுப்பேற்கணும்? ரொம்ப பச்சையாவே பேசுவோம் தம்பி. போதை பொருள் அப்படிங்கிறதுல கஞ்சா, அபின் இந்த ஐட்டங்கள் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் எங்கேயாவது விளையுதா? நான் ஒரு நிர்வாக பொறுப்புல உட்கார்ந்துக்கிட்டே நான் பேசுறேன். என் கட்சி ஆளுங்கட்சியா இருக்கு. நீங்க ஒரு பத்திரிகையாளர். சாதாரணமா நம்ம பேசுவோம். இல்ல கண்காணிக்க வேண்டிய, அதை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை வந்து தமிழக அரசுக்கு ஒரு இருக்குல்ல? நிமிஷம் தம்பி. அபினோ இல்ல கஞ்சாவோ ஏதாவது தமிழ்நாட்டில் விளையுதா? இல்ல இல்லையா? அப்ப இது எங்கேயோ இருந்து கொண்டு வரப்படும். ரைட். அப்போ இது இன்டர்ஸ்டேட் ப்ராப்ளம். யார் பொறுப்பு? நாங்க கட்டுப்படுத்தணும், அது நியாயம். அதை நான் மறுக்கல. அதுல ஒரு கூடுதல் குறைவு இருக்குது. குறைவு இருந்தால் நாங்க வருத்தப்படுறோம். முடிஞ்ச வரைக்கும் அதை தடுக்க பார்க்குறோம். அது வேற விஷயம். நான் அதுக்கு வந்து சல்ஜாப் சொல்ல. கஞ்சாவை இன்னும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதை நான் ஏத்துக்கிறேன். பட் இது எங்க இருந்து வருது? குஜராத்தில் உலகத்திலேயே அந்தானி துறைமுகத்தில் தான் இதுவரைக்கும் 3800 கோடி ரூபாய்க்கான கஞ்சா பிடிபட்டு இருக்கிறது. உலக நாடுகள் அளவுல அதிகமான அளவு தம்பி. ஏன் இன்னைக்கு வரைக்கும் லைசன்ஸை ரத்து பண்ண மாட்டாங்க? குஜராத் தான் கஞ்சாவின் மூலதனமா இருக்கு. அதுதான் மூலம், அதுதான் ஆதி மூலம். அப்ப நீங்க குஜராத்ல உட்கார்ந்துட்டு என்ன பண்றீங்க? இல்ல அதானி துறைமுகத்துக்கு லைசன்ஸ் கொடுத்தத பத்தி பேசுறீங்க. இன்னைக்கு நுங்கம்பாக்கத்துல ஒரு பார்ல இன்னைக்கு சிக்கியிருக்காங்க. அதுல நடிகர்கள் எல்லாம் சம்மந்தப்படுறாங்க அப்படின்றப்போ, இப்போ அந்த பாருக்கு லைசன்ஸ் கொடுத்தது யாரு அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுதுல்ல? நான் கேட்கிறேன், நாங்க கைது பண்ணியிருக்கோமா இல்லையா? தம்பி, ஒரு லைசன்ஸ் கொடுக்கும் பொழுது அதற்கான தாஸ்தாவேஜுகள், அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீ ரெக்வெஸ்ட்னு சொல்லக்கூடிய முன் தேவைகள் என்ன, இதை பார்த்து தான் கொடுப்போம். கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல தவறு நடக்குதுன்னு தெரிஞ்சா நடவடிக்கை எடுத்திருக்கோம்ல. ஒரு நடிகராக இருந்தாலும் அல்லது ஒரு அந்த திரையுலகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நடவடிக்கை எடுத்திருக்கோம்ல. நீங்க ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க?